இப்போ நான் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் திருநெல்வேலியில் வந்திருக்கேன். இங்கே வந்து மேலே முனியூர் பள்ளம்ங்கிற இடத்துல இங்கே ஆதி பராசக்தி மன்றத்தில் நான் உட்காந்துருக்கேன். அம்மையார் சுப்புலட்சுமி தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க தான் இந்த பெண் சித்தராக மாறுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அவங்க மெல்ல மெல்ல பெண் சித்தராக மாறிட்டு வர்றாங்க. இப்போ அவங்க வடியெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது. இந்த மூட்டு வழியை ருமாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ருமாட்டிக் ஆர்த்தட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிதானமான நீர்ப்பயிற்சி செய்கின்ற பொழுது அவங்களுக்கு இப்போ 4 கிலோ குறைஞ்சிருக்குது. இந்த 4 கிலோ குறைங்கிற மொத்த அழுக்கிலிருந்து 4 கிலோ குறைஞ்சிருக்குது. இன்னும் வந்து அவங்க இந்த வஜ்ரமாக வெங்காயம் சுக்கானால் வெந்தகைத்தால் ஆவது என்ன ஏரகத்து செட்டியாருன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த வெங்கி போன கெட்டு போன காயமானது சுக்கு மாதிரி மாறப்போகுது. இந்த சுக்கு மாதிரி மாறுறப்ப வஜ்ர தேகம் மாறுகின்ற பொழுது அவங்க பெண் சித்தராக வந்து உலகத்துக்கு வழிகாட்டுவாங்க. இப்போ காளியப்பன் இவர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்காங்க. ஐயா பேர் ராஜேந்திரன். இப்போ எங்களுக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நீரை மருந்து அருந்துறீங்க. எத்தனை மணிக்கு அருந்தீங்க? 10 மணி வரைக்கும் அருந்துறீங்க. அப்போ சிறுநீர் எப்படி போகும்? மஞ்சளாக போகும். அப்போ நாக்கிலே மஞ்சளாக படிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை அந்த பேரிச்சம்பழம் அந்த 10 மணிக்கு என்ன பண்ணி சிறிதளவு பேரிச்சம்பழம், சிறிதளவு ஒரு 15 கிராம் பேரிச்சம்பழம், ஒரு 5 கிராம் திராட்சை, ஒரு 5 கிராம் ஒரு புட்டுக்கடலை, அப்புறம் 5 கிராம் ஒரு காரா பூந்தி மாதிரி இனிப்பு வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுக்கிறீங்க. இது ஒரு அடிப்படை பயிற்சி. இது இறுதி அல்ல. சரியா? அதுக்கப்புறம் இந்த உணவு படத்தை நம்ம எடுப்போம். இப்படியே கொண்டு போகிறீங்க. சரியா? அப்புறம் நீங்கள் 10 மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா 10 மணிக்கு கொஞ்சம் போல சாதம், அந்த 11 ஒரு 2 மணி வரை சும்மா இருக்குது. அந்த 10லேருந்து 2 மணி வரைக்கும் நீரை மருந்தா இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 12 மணிக்கு 1 மணிக்கு கொஞ்சம் கீரை சோறு நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் நீரே மருந்தா இருக்குது. சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு போல் என்ன செய்வீங்க? ஒரு சப்பாத்தி, வேண்டிய அளவுக்கு காய்கறி, அதிகமான காய்கறி, கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வேக வச்சு சாப்பிட்டு புளிச்சுக்கணும். அப்போ நன்கு சுத்தமாகும். இப்படியே செய்ய என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 180 நாள் கட்டாயம் கிடையாது. அதற்குள் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் எடை குறைவது நின்றுவிடும். அப்பொழுது அந்த உடலுக்கு பேர் சுத்த தேகம் என்று பொருள். இதைத்தான் எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள்லாம் சுத்த தேகம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான். ஆக அந்த சுத்த தேகம் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு நோயற்ற உடலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் திடீர்னு உணவு மேலே ஆசை வருது. என்னது? உணவு மேலே ஆசை வருது. சாதாரண உணவு வழக்கம் போல். அப்போ சாப்பிடும் பொழுது உடல் எடை எத்தனை கூடும்? தோராயமா 6 கிலோ வரை கூடணும். சரி, அப்போ 6 கிலோ கூடிடுச்சுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா சின்ன சின்ன பிரச்சனை வரும். உடனே என்ன பண்ணுறீங்க? திருப்பி நீர் உணவுக்கு வந்து காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும். அது முடிஞ்சிருச்சு. அது வந்து பார்த்து முடிஞ்சுது. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளுக்கு கடுமையான வேலை வருது. என்னது? கடுமையான வேலை. அப்போ என்ன பண்ணுவீங்க? பேரிச்சம்பழமும் பொட்டுக்கடலை இந்த மாதிரி சாப்பிட்டு வேலை செய்வீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கடுமையான வேலை செய்கிறப்போ கை கால் வலி தெரியாமல் இருப்பதற்கு அந்த பேரிச்சம்பழத்தையும் பொட்டுக்கொள்ளையும் ஒரு வலி நிவாரணையாக எடுத்துக்கொள்கிறீங்க. இப்போ கடுமையான வேலை செய்கிற மக்களை பார்த்தீங்கன்னா புகையிலை சாப்பிடுவாங்க, சாராயம் குடிப்பாங்க. அப்போ உடம்பை கெடுத்து கொண்டு தான் அந்த வேலை செய்யணும். சரி, அவங்களுக்கு அந்த மீண்டும் இந்த சுத்தப்படுத்த தெரியாதனால அவங்க வீணாக போயிடுறாங்க. சரியா? நாம் என்ன பண்ணுறாங்க? விஷயம் தெரிஞ்சதுனால அந்த பேரிச்சம்பழம் பொட்டுக்கடலை இருந்தாலும் கூட அதை நீரை வைத்து சுத்தம் செய்யணும். இப்போ முடிஞ்சிருச்சா? அடுத்தது உடம்பு சுத்தமாகிடுச்சுன்னு எப்படி உறுதிப்படுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் என்ன பண்ணுறீங்க? நீரை ஒரு நாள் பயிற்சி பண்ணி பார்க்குறீங்க. அப்போ உடல் எடை குறையலை. அப்போ உறுதி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க? காற்று மட்டும் அருந்தி சுவாசம் பண்ணி பார்க்குறீங்க. அப்பவும் உடல் எடை குறையலை. அப்போ என்ன ஆயிடுச்சு? உறுதியாக எத்தனை நாள் முழுப்பட்டினி போட்டாலும் உடல் எடை குறையாது என்று நீங்கள் முடிவு செய்திருந்தீங்க. அப்போ உடம்பு யோகி உடலாக மாறிவிட்டது. நீங்கள் 7ஆம் அறிவு நோக்கி போகிறனால எல்லா ஆற்றலும் அங்கே வந்துருச்சுன்னு பேர். அதற்கப்புறம் நீங்கள் நீரையும் காற்றையும் சுவாசித்து நீண்ட காலம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும். அப்போ உடம்பு நியூட்ரல் ஆகிடுது. அதாவது மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் பசி உங்களுக்கு நண்பனாக மாறிவிடும். அது வரைக்கும் பசி எமனாக இருந்தது. அதுதான் அந்த வள்ளலார் வந்து பசித்திருன்னு சொன்னார். இந்த பசித்திருப்பீங்க, தனித்தும் இருப்பீங்க, அந்த தண்ணி பெறுவீங்க, நல்லது நடக்கும், வெற்றி உண்டாகும். அப்படி செய்வீங்களா? நல்லது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கொள்கை நிறைவேறுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஊருக்கு நல்ல மகானாக இருந்து பிறகு சொல்லிக் கொடுத்து குறைந்த செலவில் நீங்கள் ஆரோக்கியத்தை சொல்லித்தர முடியும். அறவழியில் பொருளேற்று சொற்ப கட்டணத்தில் சொல்லிக் கொடுத்து நோயை குணமாக்குற தன்மை நீங்கள் பெற்று விடுவீர்கள். நல்ல ஞானியாக நீதிமான்களாக இருந்து எங்களிடம் இருக்கிற குறைகளை களைந்து மேன்மக்களாக இருந்து இந்த ஊருக்கு தென்காசிக்கும் நீங்கள் இந்த அம்பாசமுத்திரத்துக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். சரியா? நன்றி.